அப்படியே போட்டேன்னா உன்னை என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் நான் என்ன பண்ணுறது? நான் அங்கேயே இருந்துக்கிறேன் பாண்டி. சும்மா விளையாடாத வானதி. ஏன் பாண்டி, என்னை உங்கள் வீட்டில் சேர்த்துக்க மாட்டாங்களா? ஏன் வானதி, நீ உன் மூளையை வரும்போதே கழட்டி வச்சுட்டு வந்துட்டியா? உன்னை காணோம்னு முதல்ல உங்கள் அம்மா போலீஸை கூட்டிகிட்டு நேராக எங்கள் வீட்டுக்கு தான் வருவாங்க. அதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனை வானதி அப்படின்னு பாண்டி கோபமாக சொல்கிறாரு. இந்த வானதி தேவையில்லாத விஷயத்த கொண்டு வந்து விட்டுருவாளோன்னு பாண்டி யோசிக்கிறாரு. அப்போது பெங்களூர் கடைக்காரர் ஃபோன் பண்ணி ஸ்பேர்ஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு 7 மணி ஆகும் போல இருக்குன்னு சொல்ல, சரிங்க நான் கிளம்புறேன், எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, ஸ்பேர்ஸை பஸ்ஸில் கொடுத்து அனுப்புங்க, இல்லைன்னா அடுத்த வாரம் நான் நேரில் வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு பாண்டி கிளம்புறாரு. வானதி அவங்க அம்மா கால் பண்ண வானதி ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுறாங்க. இங்கே பாரு வானதி, இனிமேலாவது மற்றவங்க நிலைமையை பற்றி யோசின்னு பாண்டி சொல்ல வானதி சாரி சொல்கிறாங்க. நிலா திவ்யா கூட ஆஃபீஸ் கேன்டீனில் டீ குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ராகவ் அங்கே வராரு. நிலா கையில் இருக்க சோழன் கொடுத்த வாட்சை ராகவ் பார்த்துட்டு, ஏன் நிலா இந்த பழைய வாட்சை கட்டியிருக்கீங்க? நான் கொடுத்தது பிராண்டட் வாட்ச், அதை கட்டிக்கலாம்ல. இல்லை ராகவ், நீங்கள் கிஃப்டாக கொடுத்த வாட்சை கட்டலைன்னு கேட்குறது அவ்வளோ சரியா இல்லை. இந்த வாட்சும் எனக்கு கிஃப்டாக வந்தது தான், இட் இஸ் வெரி ஸ்பெஷல் அப்படின்னு நிலா சொல்லிட்டு எழறாங்க. நிலா இப்படி சொன்னதுலேருந்தே அவங்க சோழன் மேலே எவ்வளோ அன்பாக இருக்காங்கன்னு புரியுதுங்க. நிலா சோழனுக்கு கால் பண்ண தூக்கத்தில் இருந்த சோழன் சொல்லுங்க நிலான்னு கேட்குறாங்க. சோழனை வீட்டுக்கு வந்துட்டீங்களான்னு அக்கறையாக விசாரிச்சுட்டு கையில் இருந்த சோழன் கொடுத்த வாட்சை பார்த்துக்கிட்டே, சோழன் இன்னைக்கு ஆஃபீஸில் எங்கள் பாஸ் ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ணதுக்கு எனக்கு ஒரு வாட்ச் கிஃப்ட் கொடுத்தாங்க அப்படின்னு எதேச்சியாக நிலா சொல்ல, சோழனுக்கு எரியிற தீயில எண்ணெய் ஊற்றுற மாதிரி இருக்குது. கிஃப்ட் கொடுத்தாரா, வாங்கி கட்டிக்கோங்க, சும்மா டைம் பாருங்க அப்படின்னு எமோஷ்னலாக பேச, அதுக்கு நிலா உங்களுக்கு போய் கால் பண்ணேன் பாரு. ஆமாங்க, எனக்கு உங்களை கால் பண்ண சொன்ன பாருங்க, நீங்களே கால் பண்ணுவீங்க, அதுக்கும் என்னையே சேர்த்து திட்டுவீங்க அப்படின்னு சோழன் காலை கட் பண்ணுறாரு. சோழனுக்கு ராகவ் கொடுத்த வாட்ச் பற்றி நிலா பேசுனதுமே சும்மா சுல்லுன்னு ஏறுது. நிலாவுக்கு ஒன்றுமே புரியல. வானதி வீட்டில் வானதி அவங்க அம்மா வானதியை காணோம்னு அவங்க அப்பா கிட்ட புலம்புறாங்க. அவரு என்ன பிள்ளையை வளர்த்தி வச்சிருக்கேன்னு பதிலுக்கு அவரும் திட்டுறாரு. வானதி அம்மா தன் பையனையும் திட்டிட்டு பாண்டி இடையில போய் பார்த்துட்டு வர சொல்கிறாங்க. சோழன் திரும்ப ஒரு முறை ராகவோட ஸ்டேட்டஸை பார்த்துட்டு கடுப்பாகி கிச்சனுக்கு போய் டீ போட போகிறாரு. ராகவ் வீட்டில் செஸ் விளையாடிக்கிட்டே நிலாவுக்கு மெசேஜ் பண்ணுறாரு. நிலா சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணல. நிலா ஆஃபீஸில் நல்லா பேசுகிறீங்க, இப்போ ஏன் பேச மாட்டேங்கிறீங்கன்னு ராகவ் வாய்ஸ் மெசேஜ் போடுறாரு. அதை பார்த்து நிலா கடுப்பாகி நெட்டை ஆஃப் பண்ணிட்டு கிச்சனுக்கு வர, சோழன் இருக்கிறத பார்த்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. தலைவலிக்குதுன்னு டீ போடுறேன், உங்களுக்கு வேணுமான்னு கேட்க நிலா வேண்டான்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, நான் டீ போட்டால் நீங்கள் குடிப்பீங்களா? ஏங்க இப்படி பேசுகிறீங்க? உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்த ஷேர் பண்ணலான்னு வந்தேன் அப்படின்னு நிலா சொல்ல, சரி சொல்லுங்க, எதை பற்றி சொல்ல வந்தீங்கன்னு சோழனும் கேட்க, அது ராகவ் பற்றினு நிலா சொல்கிறாங்க. ராகவ் பற்றியா? அவருக்கு என்ன, உங்கள் பாஸு, நீங்கள் 2 பேரும் ஸ்மார்ட்டு, 2 பேரும் ஆர்கிடெக்ட், உங்களுக்குள்ளே பேச 1008 விஷயம் இருக்கும். ஆமாம், எங்களுக்குள்ளே பேச ஏகப்பட்ட விஷயம் இருக்குது, உங்கள் கூட பேச எனக்கு என்ன இருக்குது, நான் போய் அவர்கிட்டயே பேசிக்கிறேன், நீங்கள் காஃபியை குடிங்க அப்படின்னு நிலாவும் விட்டு போகிறாங்க. வானதி அண்ணா வசந்த் பாண்டி கடைக்கு வர கண்ணன் ப்ரோ கடையை க்ளோஸ் பண்ணுற வேலையில் இருக்காரு. வசந்த் வந்து வானதியை பற்றி கேட்க, வானதி எங்கேன்னு எனக்கு தெரியாது. சரி பாண்டி எங்க? எந்த பாண்டி? ஏய், உன் கடை ஓனர் பாண்டிடா. ஓ பாண்டி என்னன்னா? ஆமாம், உன் நொண்ணன் தான், கடை வேலையே பெங்களூர் போயிருக்காரு. நொண்ணன் கூட தான் அவளும் போயிருக்காளுன்னு வசந்த் கேட்க கண்ணன் ப்ரோ அமைதியாக நிற்கிறாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.